உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பனே விநாயகா, பொண்ணு நம்பிதான் நாங்க எந்த முயற்சியுமே செய்யாம இருந்தோம். அந்த பொண்ணு மண்டபத்துக்கு வந்துட்டாளா? அருளோட உயிரை அவ காப்பாத்திடுவாளா? சொல்லு விநாயகா, சொல்லு. விநாயகா, விநாயகா, இது போதும் விநாயகா, இது போதும் சாமி. இனிமே நாங்க நம்பிக்கையோட நிம்மதியாவும் இருப்போம். நீ வாங்க தம்பி. இத வர அண்ணி. என்ன அண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அருளை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எங்க இருக்கான்னு சாமி கிட்ட வேண்டி கேட்டேன். சாமி பூ கொடுத்துருச்சு. அருளை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த மண்டபத்துலதான் எங்கேயோ இருக்கா. அதனால நாம கவலைப்பட வேண்டாம் தம்பி. சரிங்க அண்ணி. என்ன வருதா? சீர்வரிசெல்லாம் தடபுடல பண்ண போல இருக்க. என் பொண்ணு கல்யாணத்தை ஊரே பேசணும்ல, அதுக்கு தான் மச்சான். என்ன சுப்பம்மா, எங்க சீர்வரிசை எப்படி வரிசையா வந்துட்டே இருக்கு பாத்தியா? உங்க வீட்டு சீர்வரிசை எங்க? சீர் கொண்டு வர்றதுக்குலாம் அவனுக்கு எங்க வக்கு இருக்க போகுது? மாமா, அத்தை சீர்வரிசை எப்படி வருதுன்னு பாருங்க. அத்தை எப்படி? என்ன மாமா, இது போதுமா? நீங்க கொடுக்க வேண்டிய சீர்வரிசை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அட என்ன அத்தை, என்ன போய்? நந்தினிக்கு கரிகாலன் மாப்பிள்ளையா இருந்தா இந்த அம்மாவும் சந்தோஷப்படதான் செய்வாங்க. அதை அவங்களே சொன்னாங்க. கரிகாலனும் நந்தினி குடும்பத்துக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. அப்போ வானதி எடுத்த முடிவு சரிதான். ஐயோ, யாரோ கதவை தட்டுறாங்களே, இப்ப என்ன பண்றது? நந்தினி, வானதி. ஐயோ, வா வானதி, உள்ள வா. நந்தினி, ரூமுக்குள்ளே இருந்த என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, வெளியில வர்றதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நந்தினி, என்கிட்ட ஒரு கொலுசு இருக்கு. அது என் காலை விட உன் காலுக்கு தான் பொருத்தமா அழகா இருக்கும். போட்டுக்க. இந்தா. சூப்பரா இருக்கு. யார் வாங்குனது? சூப்பர் செலக்ஷன். இந்த மாதிரி கொலுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்ப போட்டுக்க. ஆமா, உன் கொலுச எதுக்கு எனக்கு கொடுக்கற? இது உனக்கு தான் பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதான் போட்டுக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. வாங்க. என்ன கணக்கா? என்ன அருளுக்கு அந்த நந்தினியோட கல்யாணம் நடக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டீங்களா? அது எப்படி விடுவோம்? இங்க திட்டமே வேற. என்ன திட்டம்? அதை என்கிட்ட சொல்லுவீங்களா இல்ல அது ரகசியமா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? உன்கிட்ட சொன்னா நீ எங்களுக்கு தானே உதவி பண்ணுவ. எங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. அந்த பொண்ணு இந்த மண்டபத்தில் தான் இருக்கா. அவளதான் அருளுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அப்படியா? ஆமா. பொண்ணு கிடைச்சிச்சு, ஓகே. எப்படி அந்த பொண்ணை அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அதுக்கு அக்கா ஒரு திட்டமும் ஐடியாவும் வச்சிருக்கு.
அது என்னன்னு உங்ககிட்ட சொல்லலையா? டேய், அருளுக்கு ஏத்த பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இது ஏதாவது சொதப்பிட்டா நான் இவ்ளோ நாள் பட்ட கஷ்டம், நான் கண்ட கனவு எல்லாம் வீணா போயிடும். அதனாலதான் நாளைக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன். அக்கா, அதுக்காக என்கிட்ட கூட சொல்லாம இருப்பியா? இங்க செவத்துக்கும் காது இருக்கும். அதனால அத நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுதான் செயல்படுத்த போறேன். நாளைக்கு காலையில ஐஸ்வர்யா கழுத்துல அருள் தாலி கட்டுவான்ல, அப்ப என் திட்டம் என்னங்கறத நீ தெரிஞ்சுக்கோ. ஆ. இப்படிதான் என்னால 2-3 வாட்டி சொதப்பல் ஆயிடுச்சு. அதனால இந்த வாட்டியும் ஆயிடுமோன்னு நினைச்சு என் அக்கா என்ன திட்டம் வச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்குது. சரி, உங்க அக்கா என்ன திட்டத்தோட வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா அது எப்ப செய்ய போறாங்க? நாளைக்கு காலையில தான். வேலைக்கே ஆகாது. உங்க அக்கா நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி சொல்ற? எப்பவுமே நாம ஏதாவது ஒரு காரியத்துல இறங்க போறோம்னா ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு இறங்க கூடாது. புரியுதா? அப்படி ஒரு திட்டத்தோட நீங்க எல்லாத்தையும் பண்ணதுனாலதான் எல்லாமே சொதப்பல் ஆயிருக்கு. நாளைக்கு உங்க அக்கா ஒரு திட்டத்தோட இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அது வேலைக்கு ஆகலனா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு பிடிக்காத நந்தினி உங்க அக்கா வீட்டுக்கு மருமகளா வந்துருவா. அப்படி ஒண்ணு நடக்கணுமா என்ன? ஐயோ, அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது. அப்படி நடக்க கூடாதுன்னா அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சரி, சொல்லு. நாளைக்கு உங்க அக்கா போட்டு வச்சிருக்கிற திட்டம்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ற மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன? ஒருவேளை அது சொதப்பிட்டா கூட நாளைக்கு உங்க அக்கா பண்றத பண்ணிட்டு போகட்டும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா இருக்குல்ல? ஆமா. பாட்டி, என்ன மேடையில யாரையும் காணோம்? விடிய விடியவா ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஆட்டோலாம் முடிஞ்சு போச்சா? கல்யாண வீடுனா கலகலப்பா இருக்கணும்ல. கலகலப்பா இருக்கணும்னு தான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு ஆட்டம் பாட்டெல்லாம் வேணும்ல. அதான் இம்பட்டு நேரம் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் எம்பட்டு நேரம் தான் ஆடுவாங்க. கால்லாம் வலிக்காதா? அப்ப சரி, அவங்க ஆடிட்டாங்களா? இப்போ நான் சொல்றத நம்ம ஆட போறோம். எது? நாம ஆட போறோமா? இப்போ அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.